வியூவர்ஸுக்கு வணக்கம். வாரம் நம்ம ப்ரெக்னென்சியில் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ரீ ப்ரெக்னென்சி கேர், ப்ரெக்னென்சி டைமில் என்ன பிரச்சனைங்க வரலான்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாரம் நம்ம போஸ்ட் டெலிவரி கேர், அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி நம்ம டீல் பண்ணலான்றதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போது டெலிவரி ஆனதுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. டெலிவரி ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து பேபியை பார்த்துக்கிறது, பேபியை ஃபீட் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஒரு ப்ரையாரிட்டி இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஆகிடும். பட் அட் த சேம் டைம் மதருக்கும் சின்ன நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய பிரச்சனைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைங்க எப்படி டீல் பண்ணுறது, எது ஆர்டினரி நார்மல் சேஞ்சஸ், எது சீரியஸ் ப்ராப்ளம் டாக்டர் காண்டாக்ட் பண்ணுறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இம்மீடியட் போஸ்ட் டெலிவரி பீரியடில் வந்து நிறைய ஹோல் லைஃப் சேஞ்ச் ஆகிடும் அந்த மதருக்கு. அதாவது டெலிவரி டைமில் ஏற்பட்ட பிரச்சனைங்க ஒரு போஸ்ட் அந்த டெலிவரியிலேருந்து ரெக்கவர் ஆக வேண்டியிருக்கும். டெலிவரி கழிச்சு நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும், இதை டீல் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்லீப் டெப்ரிவேஷன், தூக்கம் வந்து டெஃபினட்டாக கம்மியாயிடும் பேபியை பார்த்துட்ருக்கும் போது. அண்ட் இது இல்லாமல் அந்த ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது வேறு டீல் பண்ண வேண்டியிருக்கும். சின்ன பாப்பா வேறு பார்த்துக்க வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும் போது மதரோட ப்ராப்ளம்ஸ்லாம் சம்டைம்ஸ் நெக்லெக்ட் ஆகிடும். பட் மதருக்கு என்ன பிரச்சனைங்க வந்தால் இது நார்மல், எது ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம்னா, யூஸ்வலாக போஸ்ட் டெலிவரி வந்து ஒரு 4 to 6 weeks ஆகும் கம்ப்ளீட்டாக அந்த ப்ரெக்னென்சி சேஞ்சஸ்லாம் நார்மல் வரதுக்கு. ஸோ ப்ளீடிங் ஒரு 4 வாரம் 6 வாரம் ப்ளீடிங் வருது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் சேஞ்ச் தான். அதே மாதிரி ஸ்டிச்சஸ் எதாவது போட்டிருந்தாங்கன்னா அந்த ஸ்டிச் பெயின் கொஞ்சம் 2 to 3 weeks ஆகும் பெயின் ரெக்கவர் ஆகிறதுக்கு. சம் மைனர் யூரினரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை மோஷன் போகும்போது கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இது இல்லாமல் சில பெரிய கன்சர்ன்ஸ், நிறைய மதர்ஸ்க்கு வந்து பெரிய கன்சர்ன் வந்து இமீடியட் ஒரு போஸ்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஹேர் ஃபால் வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும். அதாவது திடீர்னு முடி ரொம்ப கொட்டுறது அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். இப்போது என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா, டியூரிங் ப்ரெக்னென்சி வந்து பாடி வந்து க்ரோத் ஃபேஸில் இருக்கும். அதாவது இந்த ஹார்மோன் எஃபெக்ட்ஸில் வந்து யூஸ்வலாக ஹேர் க்ரோத் ஃபேஸ் அண்ட் ஃபாலிங் ஃபேஸில் ஹேர் க்ரோத் இருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் ஹார்மோன் லெவல்ஸ்லாம் ஹையாக இருக்கிறதுனால அந்த நார்மல் ஹேர் லாஸ் வர்றது வந்து ஸ்டாப் ஆகி ஹேர் வில் பி இன் கண்டினியூஸ் க்ரோத் ஃபேஸ். ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் வர ஹார்மோன் சேஞ்சஸ்னால சடனாக அந்த க்ரோத் ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் ஃபால் ஆகிறதுனால சடனாக ஒரு சிவியர் ஹேர் ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப அலார்மிங்காக இருக்கும் சில மதர்ஸ்க்கு, சடனாக முடியெல்லாம் கொட்டுறது அப்படின்னு. அது இந்த க்ரோத் ஹேர் ஃபால் வந்து யூஸ்வலாக ஒரு 4 வாரம் 4 to 6 monthsக்கு இந்த ஹேர் ஃபால் இருக்கும். பட் இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான் போஸ்ட் டெலிவரி. அண்ட் இதெல்லாம் ஒரு 4 மாதம் 6 மாதத்தில் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகிடும். ஸோ சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் அண்ட் அயர்ன் டேப்லெட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் மாத்திரம் கொடுத்தா போதும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்து ரொம்ப கன்சர்ன் ஆகி வரி பண்ணிக்க வேண்டாம். இன்னொரு காமன் ப்ராப்ளம் வந்து ஸ்கின் சேஞ்சஸ். அதாவது ஸ்கின்னில் வந்து டெலிவரி டைமில் வர ஸ்ட்ரெச் மார்க்ஸ், அப்டமனில் வர ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் அது கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகுமா, சரியாகுமா, பழையபடி ஆகுமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும் நிறைய மதர்ஸ்க்கு. இப்போது டெலிவரி டைமில் வர ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகாது. பட் நல்ல விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆகி லைட்டன் ஆகி ஆல்மோஸ்ட் நார்மல் ஆகும். அட் த சேம் டைம் அப்டமன் கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ்லாம் பண்ணால் அந்த அப்டமன் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் கூட டெஃபினட்டாக கொஞ்சம் குறையிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதே மாதிரி நிறையா ப்ரெக்னென்சிஸில் வந்து மதர்ஸுக்கு பிக்மெண்டேஷன், அதாவது ஃபேஸில், நெக்கில், அப்டமனில், வயிற்றுலலாம் பிக்மெண்டேஷன், டார்க் கலர் பிக்மெண்டேஷன், டார்க்னிங் ஆஃப் த ஸ்கின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இது சரியாகுமா இல்லையான்றது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும். ஸோ ஹார்மோன் லெவல்ஸ், போஸ்ட் டெலிவரி ஹார்மோன் லெவல்ஸ்லாம் குறைய இந்த டார்க்னிங் ஆஃப் ஸ்கின், பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின் கூட டெஃபினட்டாக குறைஞ்சு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஸ்லோவாக ஃபேட் ஆகி குறையும். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னா அந்த ஆங்ஸைட்டி லெவல்ஸ் வந்து டெஃபினட்டாக குறையும். போஸ்ட் டெலிவரி இன்னொரு காமன் ப்ராப்ளம் பார்க்குறது வந்து மூட் சேஞ்சஸ். அதாவது இமீடியட்லி போஸ்ட் டெலிவரி வந்து நிறைய மதர்ஸ்க்கு கொஞ்சம் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சேட்னஸ், இல்லை ரொம்ப இரிட்டபிலிட்டி, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ரீசன் வந்து மெயினாக அந்த டெலிவரிக்கு அப்புறம் வர ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் அந்த போஸ்ட் டெலிவரி டிப்ரெஷன் வருது. ஸோ இதுக்கு ஒரு பேரே இருக்குது, போஸ்ட் பார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைல்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் வந்து ஒரு 2 to 3 days இருக்கும். ஸ்லோவாக ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஃபேட் அவுட் ஆகி சரியாக போயிடும். ஸோ இந்த டைமில் வந்து ஃபேமிலி சப்போர்ட், ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். ஸோ இதே டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் வேர்சன் ஆச்சு, இல்லை ப்ரொலாங்ட் ஆச்சு, இல்லை இருக்க அதிகமாக ஆச்சுன்னா, ஸோ இந்த டிப்ரெஷன் வந்து போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் டெஃபினட்டாக ப்ராம்ப்டாக ட்ரீட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி பார்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் ஒரு ஃபேக்டர் வந்து ரொம்ப காமன் கிடையாது. பட் போஸ்ட் டெலிவரி டிப்ரெஷன், போஸ்ட்நேட்டல் ப்ளூஸ் ஃபார் அ ஃபியூ டேஸ் வந்து ரொம்ப காமன் ஃபைண்டிங் தான். ஃபேமிலி சப்போர்ட் தான் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த டைம் ஃப்ரேம் டீல் பண்ணுறதுக்கு. வெயிட் லாஸ் போஸ்ட் டெலிவரி வந்து இம்மீடியட்டாக போஸ்ட் டெலிவரி வந்து நிறைய மதர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போஸ்ட் டெலிவரி, அதாவது இம்மீடியட்டாக டெலிவரி கழிச்சு வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 kilos அட் த டைம் ஆஃப் டெலிவரியே குறைஞ்சிரும். அதாவது பேபியோட வெயிட், தண்ணி வாட்டர் போகிறது இல்லை நஞ்சு போகிறது. ஸோ இந்த டெலிவரி ப்ராசஸ் கழிச்சு ஒரு 4 கிலோ 5 கிலோ அட் த சேம் டைம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஃபியூ டேஸ், ஒரு வாரம் 10 நாளில் அந்த வாட்டர் ரிட்டென்ஷன், ப்ரெக்னென்சி டைமில் இந்த வாட்டர் ரிட்டென்ஷன்லாம் ஸ்லோவாக குறைஞ்சி இந்த தண்ணி சத்தெல்லாம் உடம்புலேருந்து குறைஞ்சிரும். பட் அந்த ஸ்ட்ரெச்சான அப்டோமன் மசில்ஸ், அதாவது அந்த வயிற்றில் இருக்க மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆனது வந்து குறையறதுக்கு டெஃபினட்டாக எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சி நார்மலாக ஒரு 10 to 12 kg வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு half ஆஃப் த வெயிட் அட் த டைம் ஆஃப் டெலிவரி குறைஞ்சிரும். பட் சப்சிக்வெண்ட்டாக ப்ராப்பராக ஹெல்த்தி டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணி, பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வே ஆஃப் லூசிங் வெயிட். அதாவது டெலிவரி கழிச்சு கண்டினியூஸாக ப்ராப்பராக ஒரு 6 months to 1 year வெயிட் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தால் நிச்சயமாக வெயிட் குறையும். பர் டே வந்து அட்லீஸ்ட் 500 calories வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்லேயே குறையறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ப்ராப்பர் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணாலே வெயிட் குறையறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் டெலிவரி வந்து 2 to 3 months ஆஃப்டர் டெலிவரி வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அகெயின் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு கேட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு ஸ்லோவாக ஆக்டிவிட்டி லெவல்ஸ் நார்மலுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா டெஃபினட்டாக வெயிட் ஸ்லோவாக நார்மலுக்கு வரும். அண்ட் ஆல்சோ ஹெல்த்தி டயட் டெஃபினட்டாக எடுத்துக்கணும். அதாவது நார்மல் ஹெல்த்தி டயட் எடுத்துக்கிட்டாலே போதும் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் டயட் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். இந்த ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஒரு 6 months 1 yearக்கு ஸ்லோவாக வெயிட் குறைஞ்சு நார்மல் வெயிட்டுக்கு வந்துடும். ஸோ யூஸ்வலாக டெலிவரி கழிச்சு ஒரு 6 வாரம் கழிச்சு ஒரு போஸ்ட் டெலிவரி செக்கப் இல்லை போஸ்ட் நேட்டல் செக்கப்னு ஒரு வாட்டி செக்கப் பண்ணுவோம். ஸோ இந்த செக்கப்பில் வந்து யூஸ்வலாக கர்ப்பை சுருங்கிடுச்சா, நார்மலுக்கு வந்துடுச்சா, ப்ளீடிங் நார்மலாக இருக்கா, அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்னு யூஸ்வலாக செக்கப் பண்ணுவோம். இதே சுச்சுவேஷனில் வந்து ஆல்சோ பிபி செக்கப் ஆர் ப்ரெக்னென்சி டைமில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி டீல் பண்ணுறது, இல்லை நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிபி வந்துச்சுன்னா நம்ம அடுத்த ப்ரெக்னென்சியில் பிபி அவாய்ட் பண்ணுறதுக்கு சம் டேப்லெட்ஸ் ஆர் மெடிகேஷன்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட் நேட்டல் செக்கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர் இந்த ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ்ன்ற காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அப்போது அகெயின் 6 weeksல ஒரு வாட்டி சுகர் செக்கப் பண்ணிவிட்டு சுகர் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு அட்வைஸ் அண்ட் டயட் அட்வைஸ், மெடிசன் அட்வைஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். வேக்சினேஷன்ஸ், அதாவது டியூரிங் ப்ரெக்னென்சி சில வேக்சின்ஸ் அண்ட் சில தடுப்பூசி கொடுக்க முடியாது. ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா இந்த போஸ்ட் டெலிவரி செக்கப் டைமில் இந்த ரூபெல்லா வேக்சினேஷன் இல்லை சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன் கொடுத்து நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு முன்னால் அந்த எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேக்சினேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த போஸ்ட் டெலிவரி செக்கப்பில் போஸ்ட் நேட்டல் செக்கப் டைமில் வந்து ஆல் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சி அசஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இதே காம்ப்ளிகேஷன் அடுத்த ப்ரெக்னென்சியில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி ஓவர் வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு முன்னால் வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், என்ன டயட் ஃபாலோ பண்ணலாம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் டெஃபினட்டாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ போஸ்ட் நேட்டல் செக்கப்னு ஒரு 6 வாரம் கழிச்சு யூஸ்வலாக ஆல் தீஸ் டிஸ்கஷன்ஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்குள்ளே இதெல்லாம் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். அண்ட் இதே கன்சல்டேஷனில் கூட நம்ம அடுத்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு கான்ட்ரசெப்ஷன் என்ன யூஸ் பண்ணுவோம், வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ்ன்றது டிஸ்கஸ் பண்ணலாம்.